The property of material to absorb energy within the elastic limit என்னன்னு கேக்குறாங்க. ஒரு எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய திறனுக்கு என்ன அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட்ன்றது வந்து ஒரு இடம், பிளாஸ்டிக் லிமிட்ன்றது இன்னொரு இடம். எலாஸ்டிக் லிமிட்னா இங்க இருந்து வரைக்கும் தான் எலாஸ்டிக் லிமிட். இது வரைக்கும் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அந்த அடிச்சா தாங்கக்கூடிய தன்மைக்கு பேரு ஒரு பொருள் மேல நம்ம குத்துறோம். அப்ப குத்தும்போது அந்த பொருளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ணுறது எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது அது பேர் தான் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு பேர். இது ஏரியா அண்டர் சஸ்டெயின் டயக்ராம் அப் டு எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்க. இந்த கெபாசிட்டி எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் ரிலீஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் வந்து ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. அதே வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அப் டு ஃபிராக்சர் பாயிண்ட், தான் ஃபிராக்சர் பாயிண்ட். ஃபிராக்சர் பாயிண்ட் வரைக்கும் கோடு போட்டாங்க அப்படின்னா அது வந்து டஃப்னஸ். ஸோ ஃபிராக்சர் பாயிண்ட் வந்து டஃப்னஸை குறிக்கும். ரெண்டுமே ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பாடி அப் டு ஃபிராக்சர் பாயிண்ட் வந்து டஃப்னஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பாடி அப் டு எலாஸ்டிக் லிமிட் வந்து ரெசிலியன்ஸ். இதுல அடுத்த क्वेश्चन அது தொடர்புடைய proof resilience may be defined as சொல்றாங்க work done in staining the material or the maximum strain energy that can be stored in the material per unit volume, maximum strain energy that can be stored in the material under elastic condition, maximum load which can be எல்லாமே maximum ஒன் மட்டும் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்போ மூணு மேக்ஸிமம்ல ஒரு மேக்ஸிமம் தான் ஆன்சர். ஸோ இது per unit volume வராது. per unit volume வந்து அது மாடல்ஸ் ஆஃப் resilience சொல்லுவாங்க, இல்ல மாடல்ஸ் ஆஃப் டஃப்னஸ் சொல்லுவாங்க. ஆனால் per unit volume வராது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அது என்ன சொல்லுதுன்னா maximum strain energy that can be stored in a material under elastic condition. இது வந்து elastic condition மையப்பட்டது. அது மட்டும் இல்லாம maximum strain energy that can be stored in a material னு சொல்லுது. strain energy stored in a spring வந்து கேக்குறாங்க. subject to maximum load. இங்க வழக்கமா maximum வந்து முன்னாடி இருக்கும், இப்போ maximum வந்து பின்னாடி இருக்கு. சோ எப்படி பாத்துக்கோங்க. without suffering the permanent distortion, அது பேர் அந்த strain energy என்ன? maximum loadனாலே maximum strain energy தான் அர்த்தம். maximum strain energyனா it is a proof resilience. impact energy கிடையாது, proof resistance கிடையாது, proof கிடையாது, modulus கிடையாது. It is a proof resilience. Resilience of the material is considered as subject to resilience எப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபெட்டிகா, க்ரீப்பா, frequent heat transfer, shock loading கேட்டா shock loading நம்ம ஈஸியா ஆன்சர். resilience ஓட S வந்து for shock loading அப்படினு ஆன்சர். S for shock loading. சர்க்குலர் ஷாஃப்ட் வந்து லென்த் L இருக்கு, கிராஸ் செக்ஷன் A இருக்கு, மாடுலஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் G வருது. டெஸ்டிங் வந்து சப்ஜெக்ட் பண்றோம். இது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஷாஃப்ட். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி இந்த ஷாஃப்ட் வந்து AL by kg சொல்லிட்டாங்க. K வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான K வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து tau ஸ்கொயர் by 4g into AL அப்படி இருக்குது. இப்போ ஏவும் எல்லும் அடிபட்டா இந்த G அடிபட்டா இங்கே 4 மட்டும் இருக்கும். ஸோ K equal to 4. ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறாங்க. K equal to 4 போடுறாங்க. maximum energy that can be absorbed per unit volume without creating a permanent distortion. அதாவது எவ்வளவு அதிகபட்சமான எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் உடையாம அப்படின்னு கேக்குறாங்க. per unit volume அப்படின்னு கேட்கும்போது ரெசிலியன்ஸா, டிஸ்டார்ஷன் லிமிட்டா, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸா நன்னான்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்ப. ஏன்னா per unit volume அப்படின்னு வந்தாலே வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit volume சொல்றாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து சிக்மா ஸ்கொயர் பை 2e இன்டு வால்யூம் பை வால்யூம் போட்டா அப்போ மாடுலஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் பை 2e தான் வரும். எப்படி இருக்குன்னா இங்க வால்யூம் இருக்குன்னா நம்ம இது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit வால்யூம் தான் வந்து போட்டுருக்காங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit வால்யூம் வந்து தான் மாடுலஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்ன அப்படின்னா இட் இஸ் சிக்மா ஸ்கொயர் பை 2e இன்டு வால்யூம். ஸோ இந்த வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்தா வெறும் சிக்மா ஸ்கொயர் பை 2e வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா இட் இஸ் ஆஃப் இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் அப் டு எலாஸ்டிக் லிமிட். இந்த எலாஸ்டிக் லிமிட் வந்து தெரியணும். இது வந்து ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஓட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படி சொல்லலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பார் ஆஃப் சைஸ் கொடுத்துருக்காங்க. 10 mm cross 10 mm கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 1000 mm சொல்றாங்க. லென்த் வந்து 1000 mm சொல்றாங்க. சப்ஜெக்ட் டு 200 நியூட்டன் ஆக்சியல் லோட் அப்படின்றாங்க. 200 நியூட்டன் ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ். the bar is made of mild steel. அதோட யங்ஸ் மாடல்ஸ் வந்து 200 gigapascal அப்படின்றாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி, ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டினா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டின்ற வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit வால்யூம், அதாவது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி அப்படி சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் பார்த்தா சிக்மா ஸ்கொயர் பை 2e போட்டோம்னா P by A ஹோல் ஸ்கொயர் பை 2e போட்டோம்னா நமக்கு எல்லா யூனிட்லாம் காம்ப்ரமைஸா வச்சு போட்டா நமக்கு 10 ஜூல் per meter cube கிடைக்குது. 10 ஜூல் per meter. A is the right option. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் a solid circular shaft ன்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் டு பியூர் டார்க் கொடுக்குறோம். அப்போ வந்து டார்க் வந்து per unit வால்யூம் என்ன வரும்னு கேக்குறோம். இது q ஸ்கொயர் பை 4c கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் tau ஸ்கொயர் பை 4g அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய ஃபார்முலா பார்த்தது தான். அது
ஸ்கொயர் வரும் 4G வரும். D is the right option அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் என்னன்னா C வந்து மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லணும், மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இட் இஸ் த மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. Q வந்து CSS சொல்லணும், அவ்வளோதானே தவிர. ஸோ tau square by 4G வந்து Q square by 4C போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் ஸ்டீல் கேன் பி ஃபவுண்ட் இன்டகிரேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ். ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ் வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ரெசிலியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா ரெசிலியன்ஸ்னாலே தெரியும் நமக்கு எலாஸ்டிக் பாயிண்ட், அல்டிமேட் ஃப்ராக்சர் பாயிண்ட்னா டஃப்னஸ் சொல்லுவோம். அப்பர் யூனிட் பாயிண்ட் வந்து வராது, லோயர் யூனிட் பாயிண்ட் வராது. எலாஸ்டிக் பாயிண்ட் தான் ரெசிலியன்ஸுக்கு பொருத்தமானது. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இது நிறைய வாட்டி கேட்கப்பட்ட விஷயம். சிக்மா ஸ்கொயர் பை 2E ஆஃப் இன்டு சிக்மா இன்டு எப்சிலான் போட்டால் இது சிக்மா பை E போட்டால் சிக்மா ஸ்கொயர் பை 2E. இது நிறைய தடவை நிறைய எக்ஸாம்பிள் கேட்டகரி.